வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எந்த ட்ரெயின் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹசரத் நிஜாமுதீன் டு சென்னை சென்ட்ரல் ராஜதானி எக்ஸ்பிரஸ். இந்த ராஜதானி எக்ஸ்பிரஸ் விலாகு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம். என் குளிர் வேறு ஒன்றும் இல்லை, குளிரால் தான் வாய் எருகி குளருது. இதெல்லாம் உங்கள்கிட்ட யாரா கேட்டாங்கன்னா டக்குன்னு என்னப்பா கமெண்ட்ஸ் கேட்பீங்க, என்னப்பா வாய்ஸ் குளருது சரியாக பண்ண மாட்டேன்னு கேட்பீங்க. அதனால பதில் இல்லையே சொல்லிடுறேன். சரி, இப்போ நம்ம டாபிக் போடுவோம். நம்ம பார்க்க போகிற ராஜதானி எக்ஸ்பிரஸ்க்கு ரேக்ஸ்டானிங் இருக்குது. எந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நான் 3 ராஜதானி ரேக்ஸ்டானிங் போகுது. ஹசரத் நிஜாமுதீன் திருவனந்தபுரம் ராஜதானி, ஹசரத் நிஜாமுதீன் செகந்திராபாத் ராஜதானி, ஹசரத் நிஜாமுதீன் மான்கான் கோவா ராஜதானி. 3 ராஜதானியில் இந்த சென்னை ராஜதானி ரேக்ஸ்டானிங் பண்ணுது. இந்த ராஜதானிக்கு வந்து தமிழ் விஜயவாடா தான் க்ரௌடு பில்லாகும். ஸோ ஆந்திர பிரதேசத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு ராஜதானி. ஆந்திர பிரதேசுக்கு செப்பரேட்டாக ராஜதானி இல்லை, மிச்சம் எல்லாம் ஸ்டேட்டும் இருக்குது. ஆந்திர பிரதேசுக்கும் தமிழ்நாடுக்கும் ஸ்டேட் இருக்கிற ஒரே ராஜதானி இந்த சென்னை ராஜதானி மட்டும்தான். இந்த ராஜதானி வந்து டைனமிக் பேரிங் இருக்குது. டைனமிக் பேரிங் என்னென்னு நான் துரந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். சீட்டு பில்லாக காசு இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோவில் ஒரு சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜதானி வந்து நான் நைட் டைமில் எடுத்துருப்பேன். இப்போ கண்டினியூஸாக நம்ம சேனல் எல்லா ட்ரெயினுமே விட்டு தான் போட்டிருப்பேன். ஆனால் கண்டினியூஸாக எல்லாமே நைட் டைமில் இருக்கிற வீடியோவாகவே தான் வந்துருக்கு. பகல் டைமில் இருக்கிற வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருக்கு. நீங்கள் ரெண்டுத்தையும் பார்த்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நண்பர்களே, இப்போ வர்றது பார்த்தீங்கன்னா ஹசரத் நிஜாமுதீன் டு சென்னை சென்ட்ரல் ராஜதானி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். என்னன்னா சொல்லணும், ஆனால் பொறுமையாக வருது. சிக்னல் க்ரீனில் தான் இருக்குது, ஆனாலும் ஸ்லோவாக வருது. என்ன காரணம் தெரியுது? நம்ம எடுக்கணுன்னே ஒரு ட்ரெயின் ஸ்லோவாக போயிருப்போம். அதுக்கு என்ன ரீசன் தான் தெரியல. என்னன்னா நீங்கள் ரேக்ஸ்டானிங் இருக்கோம், நம்ம வீடியோ அப்டேட் பண்ணுறோம். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராஜதானி ஒரு ப்ரீமியம் கேட்டகரி ட்ரெயின் இருந்தாலும் கூட, ப்ரீமியம் கேட்டகரி ட்ரெயின் தான் அப்படி இருந்தாலும் கூட தெலுங்கானா பாட்டு தாண்டினோட திணறும். இது மாத்திரம் இல்லைங்க, சர்தார் சரோவர், ஜிடி, டெல்லி போகிற எல்லா ட்ரெயினுமே திணறும் இந்த தெலுங்கானா பாட்டு தாண்டினோன்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கூட்ஸ் டிராஃபிக் தெலுங்கானா ஸ்டேட்டில் அதிகமாக இருக்கும். கூட்ஸுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் எவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக இருந்தாலும் லூப் அடித்து கொண்டு போய் தான் விடுவாங்க. கூட்ஸை மெயினில் பொறுத்து நான் பார்த்துருக்கேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஜிடிஏ ஒரு இடத்துல கூட்ஸ் மெயினில் போட்டு லூப் லைன் ஊற்றி வெளியே வர வச்சாங்க. அந்த மாதிரி நடக்கும் தெலுங்கானா ஸ்டேட்டில் மொத்தம். இந்த ட்ரெயினுக்கு வந்து ஸ்டேட்டுக்கு ஒரு ஆழ்த்து அப்படி தான் இருக்கும். ஆனால் இது வந்து கம்மி. ஆனால் துரந்தோக்கு இதோட கம்மி ஸ்டாப்பிங். ஆனால் அதை விட கம்மியான ஸ்டாப்பிங் எதுன்னு உங்களுக்கு ஏன் நல்லா தெரியும். தமிழ்நாடு ஸ்டாப்பாக்காட்டி நம்ம சேனலில் அந்த வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதுங்க பார்த்துருக்காங்க. இந்த ராஜதானி நான் ஃபஸ்ட்டு ஹாஸ்டலில் போகும்போது அவ்வளோ போகல. இப்போ இந்த வீடியோ போதா என்னன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணி. ஸோ ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான், நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா தான் என்னால் அடுத்த வீடியோ கால் நல்லா போட முடியும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ ராஜதானியை பற்றி தெரிஞ்சதுன்னா ரொம்ப வருஷமாக இருக்கிற ட்ரெயின் இது. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து ராஜதானியை திருவனந்தபுரம் பார்க்குறேன். 2 பேருமே சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். நான் பார்த்து வளர்ந்த ட்ரெயின், அதாவது நான் வளர்ந்து ட்ரெயினை பார்த்து தான் வளர்ந்தேன். அதனால் எனக்கு இந்த ட்ரெயின் இது ஜிடி கூட அவ்வளோ தெரியாது. தமிழ்நாடு அப்போல்லாம் தமிழ்நாடு 7 மணிக்கு கிளம்பும். அதனால் தமிழ்நாடு வீடியோவில் சொல்லிடுறேன் அதை பற்றி. ஸோ ரொம்ப ப்ரீமியம் கேட்டகரி ட்ரெயினாக இருக்கிறதுனால சாப்பாடு எல்லாமே உள்ளே கொடுத்தாங்க. சாப்பாடுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரெயின் போகிற இந்த ட்ரெயின் வந்து
துரந்தோவுக்கு ஈக்குவலான ஸ்பீடு போகும். ஆனால் துரந்தோ தான் இந்த ரூட்டில் பாஸ்டர்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கேன். தப்பாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் துரந்தோ தான் பாஸ்டர்ஸ். ரஜானி, துரந்தோ, கரிப்ராத் ரெண்டுமே ஒரு அரை மணி நேரம் தான் சேவ் பண்ணுது. நியூ டெல்லி டு சென்னை, அதாவது அர்ஜென்ட் நிஜாமுதீன் டு சென்னை. நான் நியூ டெல்லி போயிருக்கேன். 16 பிளாட்ஃபார்ம் இருக்கும். இந்த நியூ டெல்லி போனதுனால எனக்கு என்னென்னா அங்கேருந்து ட்ரெயின் ஏற முடிஞ்சுது. அர்ஜென்ட் நிஜாமுதீன் நான் போனதில்லை. அதே மாதிரி இந்த ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணேன். ஜிடியில் மட்டும் ட்ராவல் பண்ணியிருந்தேன். இன்னொரு விஷயம்னா ஜிடிவியில் அங்கே இன்னொரு வாட்டி நான் போடலான்னு இருக்கேன். இந்த கமெண்ட்ஸில் வர்றதை பார்த்து நான் போடுவேன். இதெல்லாம் கூட போட மாட்டேன். வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.